पुडुचेरी लोकसभा सीट इस केंद्र शासित प्रदेश की इकलौती सीट है। फिलहाल इस सीट से कांग्रेस के वी मैथिलीलिंगम सांसद हैं। उन्होंने पिछले चुनाव में ऑल इंडिया एनआर कांग्रेस के नारायणसामी को हराया था। कांग्रेस ने वी मैथिलीलिंगम को फिर से चुनाव मैदान में उतारा है। उनका मुकाबला बीजेपी के ए नमसिवायम और एआईएडीएमके के जी थम्मी झवेंदन से है। कांग्रेस इस बार वोटरों से वादा कर रही है कि वो पुडुचेरी को विशेष राज्य का दर्जा दिलाएगी। திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் புதுவை மாநிலத்திற்கென்று தனி மாநில அந்தஸ்து வாங்கி தருவோம் என்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தந்திருக்கின்றார்கள். அதே போல் அகில இந்திய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் இங்கே புதுவை மாநிலத்திற்கு தேர்தல் அந்த தனி மாநில அந்தஸ்து புதுவைக்கு மட்டுமல்ல காஷ்மீர் மாநிலத்திற்கும் வாங்கி தருவோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் ஒரு வெற்றி வாய்ப்புக்கு உண்டான முழுமையான காரணங்களாக இருக்கும் என்பதில் ஐயம் கிடையாது. बीजेपी यहां एआईएनआरसी की अगुवाई वाली गठबंधन सरकार का हिस्सा है। पार्टी उम्मीदवार ए नमसिवायम केंद्र शासित प्रदेश सरकार में मंत्री हैं। यदि नमसिवायम जीतते हैं तो पुडुचेरी से पहली बार बीजेपी का सांसद चुना जाएगा। இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மக்களுடைய நினைக்கிறதெல்லாம் புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சி, அதை சிந்தித்து இன்றைக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கிற வேட்பாளர் கடந்த 5 ஆண்டுகளில் அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர். அவர் இந்த மாநிலத்திற்கான எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் கொடுக்கல. அப்படி இருக்கிறவர் மீண்டும் ஒரு பாராளுமன்றத்துக்கு போய் என்ன செய்ய போகிறாரு? அவரே என்ன சொல்கிறாரு ஒரு மீட்டிங்கில், எனக்கு பாராளுமன்றம் போகவே பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வெறுப்பாக இருக்கிற ஒருத்தர் திரும்ப நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்பணுமா? चुनाव मैदान में एआईएडीएमके से जी थम्मी झवेंदन हैं। उनकी पार्टी को भरोसा है कि वो 1977 के बाद दूसरी बार ये सीट जीत लेगी। நான் எழுத்து களம் காண்ற 2 பேருமே பதவி ஆசை பிடிச்சவர்கள். 2 பேருமே பதவி மட்டும்தான் முக்கியம், ஏழைகள் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நான் ரொம்ப சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவன் சார். எங்களுக்கு ஏழைங்களை மதிக்க தெரியும், மக்களுக்கு நல்லது செய்ய தெரியும், யாரையும் வஞ்சிக்க தெரியாது. ஒரு இளைஞரான நான் பாராளுமன்றத்திற்கு கண்டிப்பாக ஏழைகளோட சப்போர்ட்டோட கண்டிப்பாக போவோம் சார். कुछ वोटर चुनाव में बेरोजगारी को मुख्य मुद्दा मानते हैं। उनका कहना है कि बेरोजगारी दर ज्यादा होने से कई युवाओं में नशे की लत लग रही है। कुछ लोग इस समस्या के निदान के लिए ज्यादा से ज्यादा उद्योग लगाने की पैरोकारी करते हैं। சினிமா பிரபலங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் அனுமதி வழங்கி அதிலிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய புதுச்சேரி அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு நாளுக்கு நாள் புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலையின்மை அதிகரித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இளைஞர்கள் தவறான வழியில் பயணம் செய்கிறார்கள். குறிப்பாக இந்த கஞ்சா அடிமை போதை கலாச்சாரத்துக்கும் புதுச்சேரி மாநிலம் முன்னுதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இனிவரும் தேர்தல் காலங்களில் புதுச்சேரி அரசாங்கம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். எந்தவித தொழில் வளர்ச்சி நீங்கள் கொண்டு வர்றதுக்கு இந்த அரசாங்கம் முன்முயற்சி எடுக்கலை. பாண்டிச்சேரியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிக நாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி எந்த விதமான தொழிற்சாலையும் கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கலை. சொன்னாங்க இது மாதிரி டைட்டியல் பூங்கா, இது மாதிரியான ஜவுளி பூங்கா இதெல்லாம் வரும்னு சொன்னாங்க. पुडुचेरी में लोकसभा चुनाव के पहले चरण में 19 अप्रैल को वोटिंग होगी।